இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனனால மாடி தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்றுக்கே மனசில் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டேன். ஒரு 6:45க்கு மேலே ஏறிட்டேன். வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்களாம் முடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி கடைக்கு போகணுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில அதனால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்த அவ்வளோவும் க்ளீன் பண்ண முடியுமா மனசில் நினச்சிக்கிட்டு தான் அவ்வளோ இடத்த நான் காமிக்கிறேன். காட்ட போனால் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோவும் என்னால் க்ளீன் பண்ண முடியாது இன்றைக்கி. இவ்வளோ இடத்தையாவது 1/2 ஹவருக்குள்ளே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். தொட்டியை நீக்கி வைக்கக்கூடிய டைம் பாருங்களேன், கீழே எல்லாம் மண்புழுவாக இருக்குதுங்க. நம்ம எவ்வளோ வீட்டு ஓரம் காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு மண்புழு செடி பாட்டில் எல்லாம் உருவாகுங்க. அது செடிங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை எடுத்து திரும்ப நான் பாட்டுக்குள்ளேயே தான் போட்டு விட்டேன். பாருங்களேன், ஒரு ரோஜா செடிக்குள்ளே எவ்வளோ கிளச்செடி வந்திருக்குதுன்ட்டு. அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் குப்பை மேனியும் கீழா நெல்லியும் தான். அதுவும் மருத்துவ கணம் தான். ஆனால் இப்போ எனக்கு தேவையில்லை. சரி, அதெல்லாம் பிடுங்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. மொத்தமாக எப்போ தான் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி தான் கை வச்சேன். சரி, கை வச்சுக்கிட்டு காலையில் கொஞ்சம் கை வச்சுட்டேன். சாயங்காலம் இன்றைக்கி கடை மூடுறனால 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு மனசில் நினச்சாங்க. ஆனால் சாயங்காலம் கரெக்டாக அந்த 4:30 மணிக்கு மழை நல்லா பெஞ்சிருச்சு. மாடி மேலே போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்றைக்கும் அவ்வளோதான் நினச்சிட்டு மனசை கஷ்டத்தோடு வீட்டிலே இருந்துட்டேன். இது காலையில் நான் க்ளீன் பண்ணதுங்க. கம்பி எடுத்துகிட்டு கம்பி தேடினா அந்த அவசரத்துக்குலாம் கம்பி கிடைக்கல. சரி, கிடைச்ச ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டேன். ரோஸ் கிளச்செடியெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பாட்டுக்குள்ளே இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டேங்க. எல்லா இடத்துலையும் களைச்செடின்னா 2 ரோஸ் வேறு பட்டு போயிருக்கு. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக களைச்செடி நிற்கிறனால எனக்கு தெரியலங்க 2 ரோஸு பட்டு போன விஷயம். ஆனால் அந்த பாட்டில் நான் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வருவேன். ஏன்னா என் மனசில் அந்த செடி நிற்கிதுங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த இன்றைக்கி நான் கிளச்செடியெல்லாம் பிடுங்கோடைய டைம் 2 ரோஸ் பாட்டில் 2 செடியும் காஞ்சி போயிருந்துச்சு. மனசு அதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்களேன், கவரில் கெட்டி வைக்கிற காய்கறி வேஸ்ட்டுங்க தான். அது கம்போஸ்ட் ஆயிடுச்சு. இனி நான் அதை எடுத்து நான் அந்த பாட்டுக்குள்ளே தட்டி விட்டுருவேன். நான் காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ பிளாக் ஆகிட்டும் காஞ்சி போய் நல்லா ட்ரை ஆகி முட்டத்தோடலாம் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இனி போட்டுக்கிட்டு நான் அதை உடச்சி விட்டுருவேன் அந்த பாட்டுக்குள்ளே போட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் பொட்டரம் கட்டி கட்டி வச்சுருப்பேங்க காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம். ஏன்னா டைம் கிடைக்காது எனக்கு. கம்போஸ்ட் பண்ணக்கூடிய டைம் கிடைக்காதனால இப்படி தான் நான் பண்ணி வச்சுருவேன். எல்லா இப்போ காஞ்சி போனனால அந்த கவரெல்லாம் தட்டி அந்த பாட்டை கிளறி விடணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தான் பக்கத்துலேயும் பாட்டில் இதே மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு கோக் பாட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன். அதுக்குள்ளேயும் காய்கறி வேஸ்ட்டுங்களை தான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி மொத்தமாக இவ்வளோக்கு க்ளீன் பண்ணிட்டேங்க. காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டியும் விட்டேன். ஆனால் டல்லான மாதிரி தான் இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஆனால் தூத்து வாரலைங்க. தூத்து வாரக்குள்ளே எனக்கு டைம் கிடைக்கல. பாருங்களேன், இந்த பாட்டு ஃபுல்லாக அந்த களைச்செடி தான். நிற்கிறதெல்லாம் என்னென்ன பிடுங்கி போட்டதெல்லாம் என்னதுன்னா முடக்கத்தான் கீரையும் சங்கு புஷ்பம் அந்த செடி தாங்க நிறைய இருந்துச்சு. இனியும் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில்.